நிச்சயமாக ஞாபகம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த பெருநாயக்கம்பாளையம் அருகே உள்ள சின்ன கண்ணம்புதூரை சேர்ந்த ஆதி கணேஷ். இவர் அந்த பகுதியில் உள்ள பனியன் நிறுவனத்தில் தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார். இவருடைய மனைவி நந்தினி. இவர்களுக்கு 3 வயதில் ஆண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் நந்தினி மீண்டும் கர்ப்பமாகி உள்ளார். அந்த கடந்த 14ஆம் தேதி மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் வைத்து பெண் குழந்தை பிறந்துள்ளது. குடும்ப சூழ்நிலை மற்றும் வறுமை காரணமாக தங்களுக்கு பிறந்த பெண் குழந்தையை ஆதி கணேஷ் மற்றும் நந்தினி தம்பதியினர் விற்க முடிவு செய்துள்ளனர். இதற்காக அவரை இடைத்தரகர்களை தேடி வந்துள்ளனர். இந்த நிலையில் தம்பதியினர் குழந்தையை விற்பனை செய்ய நினைத்து இருப்பதை அறிந்த கஸ்தூரி பாளையம் சத்திய நகரை சேர்ந்த இடைத்தரகர் தேவிகா என்பவர் நந்தினியை அணுகியுள்ளார். அவர் நந்தினியிடம் கூடலூர் கவுண்டம்பாளையம் மதந்தேவை சேர்ந்த மகேஸ்வரன் அனிதா தம்பதியினருக்கு குழந்தை இல்லாமல் இருப்பதால் அவர்கள் உனது குழந்தையை தத்தெடுத்து வளர்த்த ஆசைப்படுவதாக கூறியுள்ளார் விடுகிறேன் என்று கூறியுள்ளார். இதையடுத்து நந்தினி, இடைத்தரகர் தேவிகா ஆகியோர் சேர்ந்து அந்த குழந்தையை அனிதாவிடம் ரூபாய் 1 லட்சத்திற்கு விற்பனை செய்துள்ளனர். அதற்கான கமிஷனையும் நந்தினி மற்றும் அனிதாவிடம் தேவிகா பெற்றுள்ளார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ஹெல்ப்லைன் மையம் அதிகாரிகள் கோவை பெருநாயக்கம்பாளையம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளனர். அதன் புகாரின் பெயரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குழந்தையை விற்ற அதன் தாய் நந்தினி, இடைத்தரகர் தேவிகா, அந்த குழந்தையை வாங்கிய அனிதா ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த பெண் குழந்தையை மீட்டுள்ளனர். தொடர்ந்து இதுபோன்று தேவிகா யாருமாவது குழந்தையை வாங்கி விற்பனை செய்துள்ளாரா என்பது குறித்து காவல்துறையின் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்கள்